வணக்கம் நண்பர்களே. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த குறுகலான தெருவோட எண்ல ஒரு அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த கோவிலை கட்டியது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளை விட்டு பிரிஞ்ச நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள். ஆவடி பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடம் தான் ஆவடி செக் போஸ்ட். இந்த செக் போஸ்டுக்கு மிக அருகாமையில் தான் இந்த கோவிலானது இருக்கு. 1975ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் பாலாஜி. சென்னையில பிறந்த இவரு அவருடைய பள்ளி படிப்பை முடிச்ச உடனே பிலிம் டைரக்டர் ஆகணும்ன்ற கனவுல தரமணி பிலிம் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றாரு. இவரு அவருடைய திரையுலக பயணத்தை மருதநாயகம் அப்படின்ற படத்தின் வழியா தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்துல இவரு யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் செய்யறாரு. அதன் பிறகு சன் டிவில ஒளிபரப்பான சித்தி அப்படின்ற ஒரு சீரியலின் வழியாக ஒரு நடிகராய் இவர் களமிறங்குறாரு. அந்த சீரியல்ல இவருடைய பேரானது டேனியல். அந்த சீரியல்ல இவருக்கு கிடைச்ச சின்ன சக்சஸ்னால தான் எல்லாருமே இவரை டேனியல் பாலாஜி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவர் நடிச்ச முதல் படம் ஏப்ரல் மாதத்தில். அதன் பின்னாடி இவர் நடிச்ச காக்க காக்க பொல்லாதவன் போன்ற படங்கள்ல எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு ஹிட்டா மாறுது. இதுவரைக்கும் தமிழ் மற்றும் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களை இவர் நடிச்சிருக்காரு. பல்வேறு படங்களை நடிச்சு புகழின் உச்சிக்கு போன இவருக்கு சிறு வயதுல ஆன்மீகத்தின் மேல பெரிய நாட்டம் எல்லாம் இல்ல. ஆனா ஆவடி காந்தி நகர்ல இருக்கிற ரகதூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பத்தி இவருக்கு தெரிய வருது. இங்க ஒரு அம்மன் சிலை இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல கோவிலானது இல்ல. இந்த கோவிலுடைய வரலாறு இவருக்கு தெரிய ஆரம்பிக்கவே கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்தின் மேல இவருக்கு நாட்டம் ஏற்படுது. நாளடைவுல இவருடைய தாயாருமே இங்க ஒரு கோயிலை கட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒண்ணு வைக்கிறாங்க. அவருடைய தாயாரின் வேண்டுகோளை ஏற்று இங்க இருந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்ட இவர் முடிவு செஞ்சு 2019ஆம் ஆண்டு மாதிரி இந்த கோவிலானது முடிவடையுது. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மாதிரி இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமானது நடக்குது. இந்த கோயிலை டேனியல் பாலாஜி அவர்கள் 2 அடுக்குகளா கட்டியிருக்காரு. இது ரொம்பவே சின்ன கோவிலா இருந்தாலும் மிகவும் அழகான ஒரு கோவிலா இருக்கு. இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி டேனியல் பாலாஜி அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஒரு கலைஞன் இறந்த பின்னாடியுமே அவருடைய படைப்புகள் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனியல் பாலாஜி அவர்கள் விஷயத்துல அவருடைய படைப்புகளாகட்டும் இல்லைன்னா அவர் கட்டிய கோவிலாகட்டும் என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்க போகுது.